தஞ்சை மாவட்டம் துவரங்குறிச்சியில் கோயில் கும்பாபிஷேக கூட்ட நெரிசலை பயன்படுத்தி பெண்ணிடம் 9 சவரன் தாலி செயினை பறித்த பெண் கையும் களவுமாக பிடிபட்டுள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவா இணைகிறார். கேட்கலாம். சிவா, வணக்கம். என்ன நிகழ்ந்தது? முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. பட்டுக்கோட்டை அருகே கோயில் கும்பாபிஷேகம் நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி பெண்ணிடம் 9 பவுன் தாலி செயின் பறித்த பெண் ஒருவரை கையும் களவுமாக பிடித்த பொதுமக்கள் மற்றும் போலீசார் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள துவரங்குறிச்சி கிராமத்தில் அமைந்துள்ள 400 ஆண்டுகள் பழமையான சிவன் கோயில் கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தை ஒட்டி இப்பகுதியை சுற்றியுள்ள 15 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் இந்த கூட்ட நெரிசலை பயன்படுத்தி தாமரங்கோட்டை தெற்கு கிராமத்தைச் சேர்ந்த கன வள்ளியம்மை என்ற பெண்ணின் கழுத்தில் இருந்த தாலி செயினை அங்கு நின்ற பெண் ஒருவர் அறுத்து எடுத்துள்ளார். இதனை கண்ட பொதுமக்கள் மற்றும் போலீசார்கள் கையும் களவுமாக அந்த பெண்ணை பிடித்து அந்த பெண்ணிடம் இருந்த தாலி செயினை பிடுங்கி அதே இடத்தில் கன வள்ளியம்மையிடம் கொடுத்தனர். தொடர்ந்து தாலி செயினை திருடிய அந்த பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்டதில் அந்த பெண் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியைச் சேர்ந்தவர் என்றும் அவரது பெயர் வெள்ளையம்மாள் என்பதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து வெள்ளையம்மாளை போலீசார் கைது செய்து அழைத்துச் சென்றனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து வெள்ளையம்மாளிடம் வேறு ஏதேனும் திருட்டு வழக்கில் சம்பந்தம் உள்ளதா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சிவா. ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.